சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முதலை பண்ணையில் காணும் பொங்கலை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். பொங்கல் பண்டிகையின் 4வது நாளான இன்று காணும் பொங்கல் அன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் தங்களுடைய காணும் பொங்கலை விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் என்றுதான் கூற வேண்டும். சென்னையை பொறுத்தவரை அடையார் சிறுவர் பூங்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து காணும் பொங்கலை கொண்டாடினர். அதே போன்று மெரினா கடற்கரையில் தற்போது லட்சக்கணக்கான மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முதலை பண்ணை முகாமில் தற்போது மக்கள் ஏராளமான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளனர். இதுவரை 3600 பேருக்கு மேற்பட்டோர் இந்த முதலை பண்ணையில் வந்துள்ளனர். இந்த முதலை பண்ணையோட சிறப்பு என்பது இது ஒரு தனியார் அமைப்பினுடைய முதலை பண்ணை. இந்த முதலை பண்ணையில் பல வெளிநாடுகளிலிருந்து முதலைகள் எல்லாம் வரப்ப வைக்கப்பட்டு இங்கு அது பாதுகாக்கப்படுகிறது. முழுக்க இங்கு பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய அதை வாங்கக்கூடிய டிக்கெட்டின் விலையை வைத்துதான் இந்த முதலைகளுக்கு எல்லாம் உணவு அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் முதலை பண்ணை வெறும் ஒரு பொது தொண்டு நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல பல ஆண்டு காலம் இந்த முதலை பண்ணை சென்னை மக்களுக்கு, அதாவது சென்னை மற்றும் திருவள்ளூர் உள்ள மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பல்வேறு முதலைகளை, பல ரகமான முதலைகளை இங்கு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட முதலை பண்ணையானது இந்த முதலையில் இந்த பண்ணையில் கிட்ட 2000க்கும் மேற்பட்ட முதலைகள் இருக்கின்றன. அதுவும் மிகப்பெரிய வெளிநாடு வராக முதலைகளாம் இருக்கின்றன. இந்த காணும் பொங்கலை இந்த முதலை பண்ணையில் எப்படி கொண்டாடினார்கள் என்பதை அறிவதற்காக நம்ம சிலர் இருக்காங்க, அவங்களை கேட்போம். சார், காணும் பொங்கலுக்கு எதுக்கு இந்த முதலை பண்ணைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க? பசங்க விரும்பி முதல்ல பொண்ணை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே வந்திருக்கிறோம், மீண்டும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால மறுபடியும் கூப்பிட்டு வந்திருக்கோம். முதலையில் பல வகை இருக்குது. முதலையில் எத்தனை வகை இருக்குது, எத்தனை அதோட சிறப்பு அம்சம், அதோட பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த முதலை பண்ணைக்கு வந்தோம்னா விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் ரொம்ப ஜாலியாக முதலையெல்லாம் பார்த்தேன். சதுப்பு நீர் முதலை, உப்பு நீர் முதலை, எல்லா முதலையும் பார்த்தேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே முழுமையா? நாங்கள் அரிய வகையான முதலைங்கள்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சுது. பாம்புங்கள்லாம் நிறைய பார்த்தோம், முதலைங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். பசங்க என்ஜாய் பண்ணாங்க. எங்கே காணும் பொங்கல் எங்கே குடும்பத்தோடு போனீங்க? முதல்ல பண்ண தவிர எங்கெங்கெல்லாம் போனீங்க? நாங்கள் போட்டிங் போனோம், இன்னும் பொருட்காட்சி எல்லாம் போகலான் இருக்கோம், நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இங்கே வரலான்னு ஆசைப்பட்டோம். நாங்கள் காணும் பொங்கல் சென்னை மக்களுக்கு மட்டுமல்ல, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் காணும் பொங்கல் ஒரு சிறப்பான பண்டிகை. இங்கு தங்கள் குடும்பத்துடன் ஒரு நாள் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றி மகிழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் ஆண்டவுடன் சுபாஷ் சந்திரபோஸ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.